கோவை ஹைதர் அலி திப்பு சுல்தான் தக்னி சுன்னத் ஜமாத் மஜித் கப்ரஸ்தான் ஈக்க பள்ளிவாசல் சார்பில் இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது. கோவை பூமார்க்கெட் அருகிலுள்ள ஹைதர் அலி திப்பு சுல்தான் தக்னி சுன்னத் ஜமாத் மஜித் கப்ரஸ்தான் ஈக்க பள்ளிவாசல் சார்பில் இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் கோவை மாவட்டத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக புகைப்பட கண்காட்சிகளும் மருத்துவ முகாம் மற்றும் புத்தக கண்காட்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் பள்ளிவாசல் நிர்வாக தலைவர் ஜனாப் அகமது பாஷா, ஜனாப் முகமது ஷெரீப், நசீர், காதர் அலி, முகமது இஸ்மாயில் நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். பள்ளிவாசல் தலைவர் கூறும் பொழுது, கோவை மாவட்டத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி 3 நாட்கள் நடைபெறும். இதில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பொது மருத்துவம், மதுப்பழக்கத்திலிருந்து விடுபடுதல், கண் சிகிச்சை, மூட்டு வலி, எலும்பு பிரச்சனை ஆகிய மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம் என கூறினார். கோவை மாநகரத்தில் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மத நல்லிணக்க பெரும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு நான் தலைவனாக உள்ள கோயில் பழம் பெருமை வாய்ந்த ஹைதர் அலி திப்பு சுல்தான் தக்னி சுன்னத் ஜமாத் மஸ்ஜித் கப்ரஸ்தான் மற்றும் ஈத்கா இந்த வளாகத்தில் இந்த விழா நடத்துவதற்காக நாங்கள் அனுமதி அளித்துள்ளோம். அவர்களோடு இந்த விழாவை நடத்துகின்ற அந்த நண்பர்களோடு நாங்களும் அவர்களுக்கு ஒத்துழைத்து இன்று இந்த சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதனுடைய முக்கிய நோக்கம் அனைத்து மக்களும் இஸ்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்து கொண்டு மத நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்பதற்காக தான் நடத்தப்படுகிறது. நடத்துகின்றவர்களை அதனுடைய மேல் விவரங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று அன்பு கேட்டேன். அமைதி நோக்கி வாழ்வியல் கண்காட்சி ஹைதர் அலி திப்பு சுல்தான் தக்னி சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலில் 14, 15, 16 ஆகிய 3 தினங்கள் காலை 10 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் மருத்துவ முகாம், கல்வி விழிப்புணர்வு முகாம், மது போதையிலிருந்து விடுபடுவதற்குண்டான ஆலோசனை முகாம், இன்னும் பல்வேறு முகாம்கள். கண்ணுக்கு மருத்துவ முகாமில் பார்த்திங்கன்னு சொன்னால் பல் மருத்துவம், கண் மருத்துவம், ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் தனித்தனியாக பல்வேறு மருத்துவங்களை கொண்ட முகாம்கள் இருக்குது. மருத்துவ முகாம் பார்த்திங்கன்னா 14, 15 ஆகிய 15, 16 ஆகிய 2 நாட்கள் நடக்குது. பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பேர் சதகத்துல்லா உமரி. இந்த அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி என்பது சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த கண்காட்சியில் பிறப்பில் ஆரம்பத்தில் சொல்கிறேன். என்னுடைய பெயர் சதகத்துல்லா உமரி. ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசலில் அமைதியை நோக்கி வாழ்வியல் கண்காட்சி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த கண்காட்சி எதுக்காகன்னு சொன்னால் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் சகோதரத்துவத்திற்காகவும் மக்கள் அமைதியான சூழலில் வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், இறந்த பிறகும் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றத புகைப்பட கண்காட்சியாக நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ இந்த கண்காட்சிக்கு வரும் பொழுது குடும்பவியலில் எப்படி நம்ம அமைதியான சூழலில் வாழணும், சமூகத்தோடு எப்படி நாம் அமைதியாக வாழ வேண்டும் என்ற எல்லா விதமான வழிகாட்டுதல்களும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அனைத்து சகோதர சகோதரிகளும் குடும்பத்தோடு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.